இந்த இப்படி தோல்ல கையை வச்சுட்டு நாங்கள்லாம் அப்படி நெருப்புல இருந்து பிறந்தோம். கோபி சுதா ஒரு வீடியோ போட்டோன்னே அதே சமூகத்தை சார்ந்த ஒரு வக்கீல் கோயம்புத்தூர்ல போய் வழக்கு கொடுக்குறாப்ல, புகார் கொடுக்குறாப்ல. தற்குறி என்று சொன்னது யாருன்னா, இந்த ஜாதி ஆணவத்தை ஆதரிக்கிற, இந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் கோபி சுதாவை அசிங்கப்படுத்தினாரா, அல்லது நீயே வந்து உன்னுடைய சாதியை அசிங்கப்படுத்திக்கிட்டியா? சனத்தவளை யாருன்னு தெரியும், நடிப்பு அரக்கன்னு சொல்லி சுத்திட்டு தெரியுது. அது ஆணவ படுகொலையை ஆதரிச்சு அது நிறைய யூடியூப் சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுக்குது. இப்போ இந்த ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசணும், அந்த நாக்குப்பூச்சியா இருக்கட்டும், இல்லை சனத்தவளையா இருக்கட்டும், உனக்கு யூடியூப்ல பேட்டி கொடுத்து தெரியுது. அது அப்படியே இருக்கு, முடி எங்கடியும் விட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு அப்படியே விட்டலாச்சாரியார் பொம்மை மாதிரியே இருக்கு. பார்த்தோம்னா நாக்குப்பூச்சி மாதிரியே இருக்கு. அந்த முடியை கட் பண்ணி விட்டாக்கா வெயிட்டே இருக்காது உடம்புல. நான் கூட இங்கே வீடியோவில் பேசும்போது சொன்னேன், இதே மாதிரி பேசிக்கிட்டு சென்னையில் வந்து பேசிக்கிட்டு நிற்காத, குறிப்பாக அக்வாரியம் பக்கம் போயிடாத. போனீங்கன்னாக்கா நாக்குப்பூச்சி நினச்சி தூக்கி மீனுக்கு போட்டுருவாங்க ஏறையா, அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு நான். இல்லை ஜாதி பெருமை பேசிக்கிற, ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற தைரியம், அந்த திமிரு எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு இலைமறை காய்மறையாக இருந்தது போக இன்னைக்கு என்ன பண்றான்னா, புதுவெளியில வந்து யூடியூப் சேனலை உட்காந்து ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதே பூமர்கள் வாழுகிற இந்த சூழல்ல தான், இந்த சமூகத்தில் தான் சுதாகர், கோபி என்கிற இருவர் இதற்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாங்க. அதனால இந்த இளைஞர்கள் எல்லோருமே அப்படின்னு கிடையாது. இது ரொம்ப குறிப்பிட்ட, ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக உள்ள நபர்கள் தான் இந்த ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கிறது. ஜாதிக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்கள் தான் இங்கே அதிகம். அப்படித்தான் கோபி சுதாகர் போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட அந்த வீடியோ போய் சேர்ந்திருக்கு. அவங்க யூடியூப் சேனல் மூலமாக மட்டுமே அது போய் சேர்ந்திருக்கு. இது அன்னில அவன் ட்விட்டரில் போட்டது, அவன் இன்ஸ்டாவில் போட்டது, ஃபேஸ்புக்கில் போட்டது, இது எல்லாம் தனி. அப்போ கணக்கெடுத்தோம்னாக்கா பெரும்பாலும் ஏன்னாக்கா அந்த வீடியோ போட்ட உடனே அவ்வளோ வியூஸ் போகுது. அப்போ பெரும்பாலும் ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக, ஜாதி ஆணவத்திற்கு எதிரானவர்கள் தான் இந்த சமூகத்தில் அதிகம். அவன் ஓபிசி கம்யூனிட்டியாக இருப்பான், அவன் எஸ்சி எஸ்டி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஜாதி மனநிலைக்கு எதிராகத்தான் இங்கே பெரும்பான்மையான குரல்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இந்த மேடையை ஏன் போடுறோம்னா, அந்த கம்மியான நம்பர் கூட இங்கே இருக்கக்கூடாது, அல்லது அப்படி கம்மியான நம்பரில் இருக்கானா அவனை ஜனநாயகப்படுத்தணும். இல்லை ஜனநாயகமே படுத்த முடியாது, இந்த நாக்குப்பூச்சி மாதிரி தான் பேசிக்கிட்டு தெரியும்னாக்கா அதை இந்த சமூக விலக்கு பண்ணிடணும். அவனை யாரும் கண்டுக்காதீங்க. இப்படியே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து, ஒரு சாதியிலிருந்து வந்து அந்த ஜாதியினுடைய ரெப்ரசன்டேஷன் நான் தான் சொல்லி பேசுறானாக்கா, குறிப்பிட்ட அந்த ஜாதியில் உள்ள ஜனநாயக சக்திகளாக, ஜாதி எதிர்ப்பு மனநிலை உள்ளவர்களாக, பெரியாரிய அம்பேத்கரிய கம்யூனிஸ்ட்வாதிகளாக இருப்பாங்க இல்லைன்னா, அந்த ஜாதியில அவங்க போய் அந்த நாக்குப்பூச்சியை பிடிச்சி விராமனுக்கு போடணும். அந்த ஜாதியில் உள்ளவங்க தான் முதல்ல வந்து கண்டிக்கணும். இப்போ இந்த சுர்ஜித் என்கிற இந்த நபர், ஆணவ படுகொலை செய்த நபர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு குறிப்பிட்ட இடைநிலை சமூகம், அதாவது மறவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இப்போ இந்த கோபி சுதா ஒரு வீடியோ போட்டோன்னே அதே சமூகத்தை சார்ந்த ஒரு வக்கீல் கோயம்புத்தூர்ல போய் வழக்கு கொடுக்குறாப்ல, புகார் கொடுக்குறாப்ல. அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும். ஏன்பா கைது செய்யணும்? அவர் அதாவது எங்களுடைய ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் தற்குறி என்று சொல்லுகிறார். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த இடத்துலையுமே எந்த கம்யூனிட்டியுமே குறிவைத்த ஒரு பேசியிருக்கவே மாட்டாப்ல. ஒரு சின்ன அந்த குறியீடுன்னு சொல்லுவாங்க, அங்கே எங்கே வச்சா புரியும் அப்படிங்கிறதுக்கு, அந்த குறியீடு கூட ஒட்டுமொத்த வீடியோலையும் கிடையாது. ஏன்னா அவன் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஜாதி வெறி, ஜாதி ஆணவத்தை ஆதரிக்கிற எல்லோருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணங்கிற மாதிரி அந்த வீடியோ பண்ணுறான். ஸோ எந்த இடத்துலையுமே குறிப்பிட்ட ஒரு ஜாதியை எந்த இடத்துலையுமே அவன் குறிப்பில்லை. தற்குறி என்று சொன்னது யாருன்னா, இந்த ஜாதி ஆணவத்தை ஆதரிக்கிற, இந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள், இந்த காட்டு மிராண்டிகள் யார் யார் இருக்கானோ அவெல்லாம் தற்குறின்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்றனாக்கா, வேற எந்த ஜாதியுமே போல, கவனிச்சு பாருங்க. அவரா முன்னாடி வந்து, ஏங்க நீங்க எங்களை தானே சொன்னீங்க, யோ நான் உன்னைய தற்குறின்னு சொல்லு, எங்களுக்கு தெரியாதா யாரு தற்குறின்னு? இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு எந்த சாதியை அசிங்கப்படுத்தினா? கோபி சுதாகர் அசிங்கப்படுத்தினாரா, அல்லது நீயே வந்து உன்னுடைய சாதியை அசிங்கப்படுத்திக்கிட்டியா? இப்படிதான் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மோடி இஸ் அ ஃபூல் அப்படின்னு ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார். நின்னே போலீஸ் போகுது, அவரை கைது பண்ண போறாங்க. ஏன் என்னை கைது பண்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. பின்னா நீ என்ன மோடி ஒரு முட்டாள்னு எழுதியிருக்கிய, அப்போ பிரைம் மினிஸ்டர் நீ போட்டு முட்டாள்னு எழுதுனாக்கா உன்னை சும்மா விடுவாங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஏங்க மோடின்னா என்ன, அவர் மட்டுமா மோடி? அவர் நரேந்திர மோடி, லலித் மோடி இருக்காரு, நீரவ் மோடி இருக்காரு. இத்தனை மோடிகள் என்னுடைய காசை ஆட்டையை போட்டு பேங்க்குக்கு திரும்ப கட்டாமல் ஓடி போயிட்டாங்க. பூரா லட்சம் கோடி அது திரும்ப கொண்டாந்து கொடுத்தாக்கா நலத்திட்டமாக எனக்கு வந்து சேரும்ல.
அதனால நான் மோடி ஒரு முட்டாள்னு போட்டிருக்கேங்க, நான் பிரைம் மினிஸ்டர் சொல்லலைங்க அப்படின்னு போலீஸ்காரன் சொல்றேன். எனக்கு தெரியாதா யார் முட்டாள்னு? எனக்கு தெரியாது, யார் அந்த வாக்கிய பார்க்குற நீ அப்படின்னு அவரை கைது பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் அவர் யாரு தற்கொலைன்னு சொல்லவே இல்லை. இவர் போய் யாரு தற்கொலைன்னு எங்களுக்கு தெரியாதா, இவர் போய் புகார் கொடுக்குறாராம். ஊரே சிரிக்குது. இதுல இவர் வக்கீலா வேற படிச்சிருக்காரு. இப்போ இந்த பூமர்ஸ், இந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள்ல இந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற இந்த நாக்குப்பூச்சி போன்று, அப்புறம் இந்த ஒரு சனத்தாவில் ஒன்று சுற்றிட்டு தெரியுது இந்த இன்ஸ்டாகிராம்லாம். உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சனத்தாவில் யாருன்னு தெரியும். நடிப்பு அரக்கன்னு சொல்லி சுற்றிட்டு தெரியுது. அது ஆணவ படுகொலையை ஆதரித்து அது நிறைய யூடியூப் சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்குது. அப்போ இந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள்ல சில பேர் இந்த ஆணவ படுகொலையை, இந்த ஜாதி வரியை ஆதரித்து வருவதனால் இதற்கு எதிராக குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இந்த இடைநிலை சமூகத்தில் உள்ள எல்லோருமே ஜாதி வெறியர்கள் அல்லது இந்த ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்கிற மனநிலை இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது என்பதற்கான ஒற்றை ஆதாரம் தான் கோபி சுதாகர் போட்ட வீடியோ. ஏன்னா அவங்க 3 பேருமே ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவை அதிகமாக ஆதரித்து கமெண்ட்ல போனீங்கன்னாக்கா நம்ம கமெண்ட்ல எழுத மட்டும்தான் செய்வோம், அதில் பணமும் போடலாம். கமெண்ட்ல போயிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப 100 ரூபாயோ 200 ரூபாயோ, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா டாலர்ஸு அல்லது நீங்கள் வேற ஒரு நாடுகளில் இருந்தீங்கன்னா அந்த காசை நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடலாம், நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். மற்ற எல்லா வீடியோகளுக்கும் அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்ததில்லை. இந்த வீடியோ போட்டவனையே கமெண்ட் செக்ஷனில் பூரா பேரும் தன்னால் முடிந்த என்ற எல்லா பணத்தையும் போடுறான். அது டாலர்ஸ்ல இருக்கு, வெள்ளியில இருக்கு, சிங்கப்பூர் டாலர்ல இருக்கு, துபாய் கரன்சியில இருக்கு, எல்லா நாடுகளில் இருந்தும் பணம் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள்ல பெரும்பான்மையான மனநிலை என்னன்னாக்கா, இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு, ஜாதி வெறிக்கு எதிரானவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வீடியோ போடுற இந்த வீடியோ எல்லாத்தையும் போய் சேரட்டும், இதே மாதிரி பல வீடியோக்கள் பண்ணு, நான் உனக்கு பொருளாதாரம் தர்றேன் என்று இந்த மக்கள் வாரி வழங்குகிறார்கள். இப்ப இந்த இடைநிலை சமூகங்கள்லாம் இவங்க கிட்ட நம்ம பேச வேண்டியது, உரையாட வேண்டியது நிறைய இருக்கு. பெரிய நாங்க தான் ஆண்ட பரம்பரை, நாங்க யார் தெரியுமா, ராஜ பரம்பரை, எங்களுக்குன்னு தனி நடை இருக்கு, தனி உடை இருக்கு, நாங்க வெளியில போனாலே நாங்க குதிரை வண்டியில தான் போவோம், எங்க இடுப்புல எப்போதுமே ராஜராஜன் கொடுத்த வாள் நாங்க சொருகியே வச்சிருப்போம், அந்த கிரீடத்தை நாங்க டாய்லெட் போகும்போது தான் கழட்டி வைப்போம், மற்றபடி எங்க தலையில எப்பவுமே கிரீடம் இருக்கும் என்கிற மனநிலையிலேயே ஒருத்தனும், அதாவது இந்த ஜாதி வெறி ஜாதி ஆணவத்தை தூக்கி பிடிக்கிற ஒருத்தனும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம எதிரியா கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல உண்மையான எதிரி என்று அவர்களுக்கு யாருன்னு தெரியல. இப்ப இந்த மேடையில உண்மையான எதிரி என்று அவர்களுக்கு நாம யாருன்னு நம்ம புரிய வைக்க போறோம். பெரிய ஆண்ட ஜாதி அதெல்லாம் பேசுறீங்க, நாங்க தான் பெரிய ஜாதி, பட்டியல் சமூகம் கீழ் சாதி, அதனால அந்த சாதியில உள்ளவங்க எங்க சாதியில பொண்ணெடுக்கிறத நாங்க விரும்பலங்க அப்படித்தானே சொல்றீங்க. ஒரு நிமிஷம் அந்த வர்றேன். இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் இருக்கு, சங்கராச்சாரியார் மடம்னு ஒன்று இருக்கு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பா, அப்படி இப்படி குத்த வச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்படி இல்லை, அவர் கைப்பட எழுதுனது அந்த தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அப்படி அந்த புத்தகத்தில் நீங்கள் புத்தகம் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த புத்தகத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான்லாம் பொதுவாக வீட்டு நடுவில் எனக்கு மலம் போகிற பழக்கம் கிடையாது. அது நாங்கள் டாய்லெட்டில் தான் எப்பவுமே போகிறது. அதனால அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு நடுவில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா ஓரமாக நீங்கள் டாய்லெட் போகும்பொழுது அங்கே மொபைல் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் அந்த காமக்கோட்டி.orgன்னு அவங்களோட வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஹிந்துக்களில் மிக தாழ்ந்த ஜாதியினரே மாமிசம் சாப்பிடுவார்கள். நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன்ப்பா, நான் எதையும் பேசல, அவரு பேசியிருக்காப்புல. எது, ஹிந்து மதத்தில் தாழ்ந்த ஜாதி கூட இல்லை, மிக தாழ்ந்த ஜாதியினர் மட்டும்தான் மாமிசம் சாப்பிடுவார்கள் சொல்றாப்புல. இப்ப நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஜாதிய மனநிலையில நம்ம வெளில வந்திருப்போம். இப்ப இங்க நிக்கிறவங்க போறவங்க வர்றவங்க இவங்கெல்லாம் எல்லாருமே மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க தான். நம்ம கோழி சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடுவோம், மாட்டுக்கறி சாப்பிடுவோம், பன்னிக்கறி சாப்பிடுவோம். அப்ப எல்லாருமே சிலர் ஒரு கறியை ஒதுக்குவாங்க, ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு மாமிசத்தை நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம். அப்ப நீ என்ன சொல்றனா, நான் இடைநிலை சமூகம், நான் தான் உயர்ந்த சாதி, நான் தான் இங்க ஆண்ட பரம்பரை, ராஜராஜ சோழன் என்னுடைய சாதி,
பாண்டிய மன்னனுடைய சாதி, நான் ஒரு ராஜ பரம்பரை, பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்ற எல்லோருமே அவங்க பட்டியல் சாதிங்க, அவங்க கீழ் சாதிங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இவர் சொல்றதை நான் எடுத்துட்டு வந்தேன்னா, ஒட்டுமொத்த இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியே யாருனாக்கா இந்த சங்கராச்சாரியார் தான் ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கான அத்தாரிட்டி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படித்தானே நம்புறாங்க இந்து மதத்தை நம்புறவங்க எல்லாம். அப்ப இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. இந்து மதம் சம்பந்தமாக ஏதாவது நீங்க சட்ட திருத்தம் செய்யணும் அல்லது சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா கோர்ட்டை எங்க போய் நிற்கும்னாக்கா நேராக காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரிய மடத்தை போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் சட்ட திருத்தமோ சட்ட மாற்றமோ இந்து மதத்தை சார்ந்து இயற்றுவார்கள், மாற்றுவார்கள். அப்ப இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி யாரு? இவர் தான். அப்ப இடைநிலை சமூகமாக நான் ஆண்ட பரம்பரை, நான் வந்து பயங்கரமான ராஜ பரம்பரைன்னு சொல்றேன், நீ இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி கிடையாது. இவரு தான். உங்ககிட்ட வந்து என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? என்னைக்காவது இடைநிலை சமூகங்கள்கிட்ட, ஒரு வன்னியர்கிட்ட, ஒரு முக்குளத்தோர்கிட்ட, ஒரு கவுண்டர்கிட்ட, அல்லது ஒரு முத்தரையர்கிட்ட, ஒரு கோணார்கிட்ட, ஒரு செட்டியார், ஒரு முதலியார், இப்படி என்னென்ன சாதிகள் இருக்கோ தங்களை ஆண்ட சாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களோ உங்க யாருகிட்டையாவது வந்து இந்து மதம் சம்பந்தமான சட்ட திருத்தத்திற்கோ அல்லது சட்டத்தை இயற்றுவதற்கோ உங்ககிட்ட என்னைக்காவது பர்மிஷன் கேட்டிருக்காங்களா? ஒரு ஒப்பீனியன், ஏப்பா உங்க ஜாதி எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஒப்பீனியன் கொடுங்க, இந்து மதத்தில் உள்ள சட்டத்தில் நாங்கள் இதை திருத்தம் பண்ண போறோம், என்னைக்காவது ஒரு முறையாவது கேட்டிருக்காங்களா? ஆனா இவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிறவர் இவர். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்துல யாரெல்லாம் மாமிசம், கோழி, ஆடு, மாடு அல்லது பன்னிக்கறி, இந்த கறியெல்லாம் ஏதோ ஒரு கறி சாப்பிட்டா கூட போதும், அவங்க மிக கீழ்ந்த, மிக தாழ்ந்த, மிக கீழ் சாதி, அதாவது கீழ் சாதி கூட கிடையாது, மிக கீழ் சாதின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆண்ட சாதின்னு சொல்லிக்கிற உங்களுக்கு தான் இவர் பல்லரு, இவர் பறையரு, இவர் சக்கிலியரு, நாங்க வந்து நாடாரு, நாங்க வந்து வன்னியரு, நாங்க நாடாண்ட முக்குளத்தோர்னு நீ தான் சொல்லிக்கிறே தவிர இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆண்ட சாதி ராஜராஜ சோழ பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிற நீயும், ராஜ பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிற நீயும், யார கீழ் சாதி என்று பல்லர் பறையர் சக்கிலியில சொல்லியோ ரெண்டுமே ஒண்ணுதான்டா எனக்குன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா ரெண்டு பேருமே மாமிசம் சாப்பிட்றீங்க, அதனால எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான்டான்னு சொல்றேன். நீ என்ன சொல்றனாக்கா, இல்ல அவன் பன்னிக்கறி சாப்பிடுவான் அதனால கீழ் சாதின்னு நீ சொல்ற, இல்ல அவன் மாட்டுக்கறி சாப்பிடுவான் அதனால கீழ் சாதி நீ சொல்ற. ஆனா இவன் என்ன சொல்றானாக்கா, மாட்டுக்கறியோ பன்னிக்கறியோ கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ மீனோ எது சாப்பிட்டாலுமே எதில் ஒன்று சாப்பிட்டாலுமே அவன் மிக கீழ்மையான சாதின்னு சொல்றாப்ல. இப்போ உனக்கு கோவம் வரணுமா வேண்டாமா? இப்போ கோவம் வரணும்லப்பா. இப்ப சுர்ஜித் எதுக்காக கவினை போய் ஆணவ படுகொலை பண்ணானா, அவன் ஒரு கீழ் சாதி, அவன் என் வீட்டு மேல் சாதியான என் வீட்டு பொண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ண பாக்குறாங்க, கோவம் வந்துச்சு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, கவினும் சுர்ஜித்தும் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே மிக கீழ்ந்த ஜாதி தான் இந்து மதத்துல அவர் சொல்றாரு. அப்ப ரெண்டு வெவ்வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணு. இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ள ஜாதியாக இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல உள்ள ஜாதியாக இருக்கட்டும், அல்லது பிசியில் உள்ள ஜாதிகளாக இருக்கட்டும், எம்பிசியில் உள்ள ஜாதிகளாக இருக்கட்டும், நாம் அனைவருமே ஒண்ணுதான். என்ன? சூத்திரர்கள். அவளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே சூத்திரர்கள், எல்லோருமே மாமிசம் சாப்பிடுவோம், மாமிசம் சாப்பிட்றதுனால நாம் எல்லோருமே கீழ் சாதி கூட இல்லை, மிக கீழ் சாதி என்று இவர் சொல்லுகிறார். அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்ப இந்த ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசணும், அந்த நாக்குப்பூச்சியா இருக்கட்டும், இல்லை சனத்தவளையா இருக்கட்டும், அல்லது மற்ற ஜாதியை சார்ந்த இந்த இப்படி தோல்ல கையை வச்சுட்டு நாங்கெல்லாம் அப்படி நெருப்புல இருந்து பிறந்தோம் என்று சொல்லுகிற வகைராகளாக இருக்கட்டும், இப்ப நீங்க அப்படியே வச்சுக்கங்க, சத்திரியர்னே வச்சுக்கங்க, நாடார்னே வச்சுக்கங்க, ராஜராஜ சோழன் பரம்பரைனே வச்சுக்கங்க, பாண்டிய பரம்பரை ஆண்ட பரம்பரைனே வச்சுக்கங்க. ஆனா இவன் உங்களை மிக கீழ் சாதின்னு சொல்றான்ல, அதுலயாவது உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருந்ததுன்னா அந்த கோபமாவது உனக்கு வந்திருக்கும்ல குறைஞ்சபட்சம். இதை ரெக்கார்டா வச்சிருக்கான், ஆன்லைன்ல இருக்கு, புக்ல இருக்கு, மீட்டிங் போட்டும் பேசுறாங்க. அப்ப உனக்கு கீழ் சாதியில உள்ள ஒருத்தவன் என் ஜாதியில உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அப்படி கல்யாணம் பண்ண முயற்சி பண்றான் என்று உனக்கு தெரிஞ்சதுமே அவனை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு உனக்கு கோபம் வருதுன்னா, அட்லீஸ்ட் இவரை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறதுக்காக உனக்கு கோபம் வந்திருக்கணும்ல. அறிக்கை விடணுமா இல்லையா? நடிகர் விஜய் மாதிரி அறிக்கையாவது விட்டு தொலைணுமா இல்லையா? அவர் இந்த ஆணவ படுகொலைக்கு அறிக்கையும் விடல, அட்லீஸ்ட் அறிக்கை விட்டுட்டு இருந்தாப்புல. இப்ப அட்லீஸ்ட் அறிக்கையும் கிடையாது. ஏன்னா ஆணவ படுகொலை இல்லை, ஒரு சாதிக்கு எதிராக பேசினோம்னாக்கா மற்ற சாதிகளுடைய ஓட்டு வராது அப்படிங்கிறதுக்காக அவர் அறிக்கையும் விடலை.